எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக நடந்து முடிந்துள்ளது. தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் உங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா அல்லது நீக்கப்பட்டுள்ளதா என்பதை எளிதாக ஆன்லைனில் காண முடியும். எஸ்ஐஆர் என்பது தகுதியற்ற வாக்காளர்களை நீக்கி உண்மையான வாக்காளர்களை சேர்ப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியலின் உண்மைத்தன்மையை பராமரிக்க காலமாக மேற்கொள்ளப்படும் ஒரு விரிவான சரிபார்ப்பு செயல்முறையாகும். கடைசியாக 2002-2004 இந்த பணிகள் நடந்தது. இது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ் குமார் பல தசாப்தங்களாக கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் வாக்காளர் பட்டியலின் மோசமான தன்மை குறித்து தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர் என்று தெரிவித்தார். 1951 மற்றும் 2004க்கு இடையில் தேர்தல் ஆணையம் 8 எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்டது. கடைசியாக 2002-2004 நடைபெற்றது. தற்போதைய இரண்டாம் கட்ட பணியானது அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, லட்சத்தீவு, மத்திய பிரதேசம், புதுச்சேரி, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடக்கியது. இந்திய தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு சிறப்பு சுருக்க திருத்த பணி காலக்கெடுவை ஒரு வாரம் நீட்டித்தது. கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த பணிகள் தொடங்கியது. தமிழ்நாட்டில் கடந்த 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளில் தமிழகத்தில் 68,470 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அதாவது BLOக்கள் ஈடுபட்டனர். கடந்த வாரம் முடிய வேண்டிய பணிகள் ஒரு வாரம் நீட்டிக்கப்பட்டு இந்த வாரம் நிறைவு பெற்றது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை சரிபார்க்க மக்கள் ECI இணையதளம் அல்லது அந்தந்த மாநில தேர்தல் ஆணையங்களின் இணையதளங்களை பயன்படுத்தலாம். வாக்காளர் பட்டியலில் பெயரை சரிபார்க்கும் அடிப்படை வழிமுறைகள் votes.eci.gov.in அல்லது elctoralscarch.eci.gov.in என்ற ECI இணையதளத்திற்கு செல்லவும். உங்கள் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எபிக் எண்ணை உள்ளிடவும். உங்கள் பெயர், வயது மற்றும் தொகுதி போன்ற தனிப்பட்ட விவரங்களையும் உள்ளிடலாம். பின்னர் தேடுதல் பட்டனை அழுத்தி உங்கள் வாக்காளர் விவரங்களை காணலாம். மற்றும் நீங்கள் NVSP.in என்ற தேசிய வாக்காளர் சேவை இணையதளத்தை பார்வையிடலாம். NVSP போர்ட்டலில் வாக்காளர் பட்டியலில் தேடு விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் எபிக் எண் அல்லது தனிப்பட்ட விவரங்களை உள்ளிடுமாறு கேட்கப்படும் படிகளை பின்பற்றவும். தேடு என்பதை கிளிக் செய்தவுடன் உங்கள் விவரங்கள் போர்ட்டலில் தோன்றும். உங்கள் பெயர் அல்லது விவரங்கள் விடுபட்டிருந்தால் அல்லது தவறாக இருந்தால் நீங்கள் NVSP.in ஐ பார்வையிடலாம் அல்லது புதிய பதிவுக்கான படிவம் 6 அல்லது திருத்தங்களுக்கான படிவம் 8ஐ பூர்த்தி செய்ய வாக்காளர் உதவி எண் செயலி அல்லது ECINET செயலியை பயன்படுத்தலாம். விண்ணப்பத்திற்கு சில ஆவணங்கள் நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டியிருக்கலாம்.